உயிரணுவை தன் உடம்புக்குள்ளேயே சிறிய மணி போல் திரட்டி இருக்க செய்தால் சாதாரண மனிதர்களையும் கடவுளாக மாற்றக்கூடியது, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்பதே சித்தர்களின் கருத்தாகும். தற்போது நாம் சித்தர்கள் சமாதியை அடைந்த இடத்தில் ஜீவ சமாதி என்று குறிப்பிட்டு வணங்கி கொண்டிருக்கின்றோம். ஜீவ சமாதிக்கு அர்த்தத்தை பலரிடம் கேட்போம் என்றால், ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு சமமானவர்கள் சமாதிக்குள் ஜீவனோடு இருப்பதால் ஜீவ சமாதி என்றும் அர்த்தம் கூறுவார்கள். இதுவும் இந்த கலியுகத்தில் சரியாக தான் உள்ளது. உண்மை என்னவென்றால் அதற்கு பெயர் ஜீவ சமாதி அல்ல, சிவசமாதி. அதாவது வாசியோகம் மூலமாக குண்டலினி சக்தி பெற்றவர்கள் சமாதிக்குள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே எழுந்து வரலாம் என்பதை மறைமுகமாக